ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 286வது தலைப்பு. பாரத குட்டுக்களில் ஒன்று. வியாசாச்சாரியாளில் ஆரம்பிக்கிறேன். பிள்ளையாரில் தானே ஆரம்பிக்க வேண்டும். அதனால் மகாபாரதம் பண்ணும்போது பிள்ளையாரையே கொஞ்சம் பிரமித்து யோசிக்குமாறு பண்ணுவதற்காக வியாசர் செய்த பாரத குட்டு ஸ்லோகமொன்றில் ஆரம்பிக்கிறேன். பாரத ஸ்லோகங்களை பண்ணி வியாசர் சொல்லிக்கொண்டே போக பிள்ளையார் மேருமலை சிகரத்தில் அதை தம் தந்தத்தால் எழுதி கொண்டே போனார். டிக்டேட் பண்ணின வியாசருக்குத்தான் அலுப்பும் சலிப்பும் ஆகிவிட்டது. பிள்ளையார் எழுதுகிற ஸ்பீடுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் சாதாரணமாக ஒருத்தர் வாயால் சொல்லிக்கொண்டு போகிற அதே வேகத்தில் அதை எழுத முடியாது. அதற்காகத்தான் இப்போது பேசினபடி வெர்பாட்டிம் ரிப்போர்ட் கொடுப்பதற்காக ஷார்ட் ஹேண்ட் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதற்கு நேர்மாறாக விக்னேஸ்வரருடைய பிரபாவம் இருக்கிறது. அவர் எழுதுகிற ஸ்பீடுக்கு சரியாக சாக்ஷாத் வியாச மகர்ஷியாலேயே ஸ்லோகங்களை கவனம் பண்ண முடியவில்லை. முதலில் அவர் பிள்ளையாரிடம் பெரிசாக கண்டிஷன் போட்டார். நான் பாட்டுக்கு கிறுகிறு என்று ஸ்லோகங்களை பண்ணிக்கொண்டே போவேன். நீ மெதுவாக எழுதினால் நான் நிறுத்தி நிதானமாக சொல்லும்படி ஆகிவிடும். அப்படி சொன்னால் என் இன்ஸ்பிரேஷன் ஃப்ளோ, பிரதிபா சக்தியின் பொழிவு கெட்டுப்போய்விடும். ஆகையால் நான் சொல்கிற வேகத்துக்கு சமமான வேகத்தில் உன்னால் எழுத முடிந்தாலே சொல்லுவேன் என்றார். இப்படி அவர் சொன்னவுடன் பிள்ளையாரும் பதிலுக்கு சேலஞ்ச் பண்ணுகிற மாதிரி, நான் எழுத ஆரம்பித்தேனானால் என் கை நிற்காமல் அது பாட்டுக்கு விறு என்று ஓடிக்கொண்டே இருக்கும். நான் எப்படி எழுதுவது? க்ஷணங்கூட நிற்காதபடி நீர் ஸ்லோகத்தை மட என்று பண்ணிக்கொண்டே போவீரா என்றார். முடியும் என்று வியாசர் சொன்னார். இப்படி இவர்கள் பரஸ்பரம் சேலஞ்ச் பண்ணிக்கொண்டு வியாசர் மடை திறந்த மாதிரி மகாபாரத ஸ்லோகங்களை பண்ணி சொல்லிக்கொண்டே போக மகாகணபதி அதே வேகத்தில் அவற்றை எழுதி கொண்டு போனார். ஒரு 1000 ஸ்லோகமானவுடன் வியாசருக்குத்தான் மூச்சு முட்டியது. ஓட்டப்பந்தயத்தில் மெதுவாக பார்வதி பரமேஸ்வராளை பிரதட்சிணம் பண்ணியே சுப்பிரமணிய சுவாமியை ஜெயித்த பிள்ளையார் இந்த பந்தயத்திலே எழுத்தை வேகமாய் ஓட்டி வியாசரை ஜெயித்து விடுகிற கட்டத்துக்கு வந்துவிட்டார். பிள்ளையார் ஜெயித்து விட்டால் அப்புறம் எழுத மாட்டார். அவரை தவிர யார் வியாசருக்கு ஈடு கொடுத்து எழுத முடியும்? அதனால் அவரையே தமக்கு ரைட்டராக இருத்தி கொள்ள வியாசர் ஒரு யுக்தி பண்ணினார். நீ வெறுமே மெக்கானிக்கலாக எழுதி கொண்டு போனால் போதாது, ஸ்லோகங்களின் அர்த்தத்தை நன்றாக மனசில் வாங்கி கொண்டு நான் கேட்கிற போது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டும் என்றார். ஞானஸ்வரூபமான பிள்ளையாரும் ஆஹா அப்படியே என்றார். இதை பிரயோஜனப்படுத்தி கொண்டு வியாசர் என்ன பண்ணினார் என்றால், ஒவ்வொரு 1000 ஸ்லோகம் ஆகி அவருக்கு ஆயாசமாகி கொஞ்சம் ஆஸ்வாசம் பண்ணிக்கொள்ள வேண்டி வரும்போதெல்லாம் ரொம்பவும் சிக்கலாக பதங்களை போட்டு பின்னி ஒரு ஸ்லோகத்தை பண்ணிவிடுவார். அந்த ஸ்லோகத்தை மேலெழுந்த வாரியாக பார்க்கிற போது பதமாக அர்த்தம் புரிந்தாலும் சேர்த்து பார்த்தால் ஒன்றும் அர்த்தமே ஆகாமல் ஒரே குழப்பமாயிருக்கும். வியாசர் அந்த பதங்களை எப்படி சந்தி பிரித்து சொல்கிறாரோ அப்படியே வைத்து கொள்ளாமல் எழுத்துக்களை முன்பின்னாக மாற்றி வேறு விதத்தில் பதங்களை அமைத்து கொண்டால்தான் அர்த்தம் புரியும். இந்த மாதிரி 1000 ஸ்லோகத்துக்கு ஒன்றை அவர் கடினமாக காம்ப்ளிகேட்டடாக ரொம்பவும் வார்த்தை விளையாட்டுடன் சொன்னவுடன் கணபதி அரை க்ஷணம் யோசித்து பார்த்து புரிந்து கொள்வார். அந்த அரை க்ஷணத்தில் வேதவியாச பகவானும் ஆஸ்வாசமடைந்து மேற்கொண்டு கவனம் பண்ண சக்தி பெற்று விடுகிறார். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.